மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தயாரா இருக்கக்கூடிய வாரமா இருக்குங்க. சோ கடந்த ஒரு சில வாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து காசு பிரச்சனை, அவங்களுக்கு வந்து பார்த்தா ஹெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை, குடும்பத்துல ஒரு திருப்தி இல்லாத ஒரு சிச்சுவேஷன், எல்லா வகையிலுமே பாத்தீங்கன்னா மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு ஒரு விரக்தியான ஒரு ஒரு சலிப்பில்லாத சலிப்பான ஒரு வாழ்க்கைய தான் வாழ்ந்துருப்பீங்க. சோ அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா அந்த வாரம் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த வாரத்துல பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா, நல்ல உங்களுக்கு மனசு வந்து பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். உங்களுக்கு ஒரு ரொமான்டிக்கான ஃபீலிங் வந்து இந்த வாரத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச நபர்களோட வந்து வெளியில நல்லா சுத்தணும். ஆ நெறைய டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். முக்கியமா இந்த வாரத்த பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மூளை சொல்ற காட்டும் உங்க மனசு என்ன சொல்லுதோ அத கேட்டு நீங்க வந்து கண்டிப்பா நடப்பீங்க. சோ அந்த வகையில வந்து பார்த்தோம்னா, இந்த வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாரமா இருக்குதுங்க. குடும்பத்த பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல இருக்கிற டைம காட்டிலும் வந்து குடும்பத்த விட்டு வெளியில எங்கேயாச்சும் தூரமா போயிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே நேரத்துல குடும்பத்திலேயும் பார்த்தா நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. சோ குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள், காசு விஷயங்கள், பண பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆயிரும் இந்த வாரத்த பொறுத்தளவுக்கு. ஆனா அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில நபர்களுக்கு மட்டும் உங்களுடைய ஜாதகத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராகு பகவான் சரியில்லாத நபர்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். சோ மத்தபடி எல்லாருக்குமே இந்த வாரத்துல வந்து பண கஷ்டம் இருக்குமா அப்படிங்கிறத சொல்ல முடியாதுங்க. எல்லாருக்கும் நல்லா தான் இருக்குது. ராகு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்க ஜாதகத்துல சரியில்லாத பட்சத்துக்கு, அவங்களுக்கு மட்டும் இந்த வாரத்துல கொஞ்சம் பண கஷ்டம் இருக்குங்க. சோ மத்தபடி நீங்க பார்க்கக்கூடிய தொழில் வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புது ஆட்கள் வந்து உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் இந்த காலகட்டங்கள்ல வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாரி முக்கியமான முடிவுகள் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதுபடி நீங்க செயல்பட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த இந்த வாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலும் சரி, நீங்க பார்த்துட்டு இருக்க வேலையும் சரி, உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதே மாரி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு தடவைக்கு 2, 3 தடவ நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா, இந்த வாரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப நாளைக்கு, ரொம்ப மாசத்துக்கு பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சோ அதனால வந்து முக்கியமான முடிவுகள் வந்து கொஞ்சம் யோசிச்சே எடுங்க. சோ, மத்தபடி இந்த வாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் நீங்க பிரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு வாரமா இருக்குங்க. வேலையா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பார்த்தா தொழிலா இருக்கட்டும், நீங்க வந்து படிப்பா இருக்கட்டும், குடும்ப விஷயங்களா இருக்கட்டும், உங்களுடைய காதல் வாழ்க்கையா இருக்கட்டும், திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலயும் பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள எதிர்பார்க்கறக்காட்டும் நீங்க எல்லாத்துக்குமே பிரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு வாரமா இருக்குங்க. சோ, இதுவரைக்கும் சொன்ன பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுவான பலன்கள் தான். சோ, உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ரிப்ளை பண்றதுக்கு வந்து முயற்சி பண்றேன். சோ, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.